வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சைக்காலஜியில் 6 யூனிட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே 7th யூனிட் ஃபுல்லாகவே நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். 7th யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் 3 பார்ட்டு கொஷின் இருக்குது. 3 பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் பார்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. டேரெக்டாக கொஷினுக்கு போய்டுவோம். கொஷின் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. வாசிக்கிறப்ப தமிழில் வாசிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷும் உங்களுக்கு காமிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்லையும் கேட்டதுனால இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். இந்த யூனிட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஏற்கனவே டெலகிராம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொதல் கொஷின், கல்வி மதிப்பீட்டின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மதிப்பீட்டின் முதன்மை நோக்கம் கற்றல் செயல்முறையை மேம்படுத்துதல் மற்றும் மாணவர் முன்னேற்றத்தை கண்காணித்தல். ஆப்ஷன் சி, டு இம்ப்ரூவ் த லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் மானிட்டர் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ். ரெண்டாவது கொஷின், ஒரு சோதனை நம்பகத்தன்மையுடன் இருக்க அது என்னவாக இருக்க வேண்டும்? நிலைத்தன்மை மற்றும் துல்லியம். ஆப்ஷன் சி, நிலைத்தன்மை மற்றும் துல்லியம். கன்சிஸ்டன்சி அண்ட் அக்யூரசி. தேர்ட் கொஷின், ஒரு சோதனை செல்லுபடியாகும் தன்மை என்றால் என்ன? ஒரு சோதனை செல்லுபடியாகும் தன்மை என்பது சோதனை எதை அளவிட வடிவமைக்கப்பட்டதோ அதை சரியாக அளவிடுகிறது. ஒரு சோதனை எதை அளவிட வடிவமைக்கப்பட்டதோ அதை சரியாக அளவிடுவது தான் ஒரு சோதனை செல்லுபடியாகும் தன்மை என கூறப்படுகிறது. தட் இஸ் தி டெஸ்ட் அக்யூரேட்லி மெஷர்ஸ் வாட் இட் டிசைன் டு மெஷர். ஆப்ஷன் பி. அடுத்து, மதிப்பீட்டின் கொள்கைகளில் எது ஒரு தனிநபரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது? விரிவான மதிப்பீடு, காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். ஒரு சோதனையின் புறநிலைத்தன்மை எதை குறிக்கிறது? சோதனை நடத்துபவரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் முடிவுகளை பாதிக்காது. சோதனை நடத்துபவரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் முடிவுகளை பாதிக்காது. தி பர்சனல் பயாசஸ் ஆஃப் த டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு நாட் அஃபெக்ட் த ரிசல்ட்ஸ். மாணவர்களின் கற்றல் முன்னேற்றத்தை பாடத்திட்டத்தின் போது கண்காணிக்க பயன்படும் மதிப்பீடு வகை எது? வடிவமைப்பு மதிப்பீடு, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ஒரு குறிப்பிட்ட கல்வி பிரிவின் இறுதியில் மாணவர்களின் ஒட்டுமொத்த கற்றல் முடிவுகளை தீர்மானிக்க பயன்படும் மதிப்பீடு எது? தொகுத்தறிவு மதிப்பீடு, சம்மேட்டிவ் எவாலுவேஷன். ஒரு மாணவரின் செயல்திறனை மற்ற மாணவர்களுடன் ஒப்பிடுவதற்கு பயன்படும் சோதனை எது? விதிமுறை குறிப்பு சோதனை, நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். ஒரு மாணவர் ஒரு குறிப்பிட்ட கற்றல் நோக்கத்தை அடைந்துள்ளாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க பயன்படும் சோதனை எது? அளவுகோல் குறிப்பு, கிரிட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு, சிசிஇ, எதை வலியுறுத்துகிறது? கல்விசார் மற்றும் கல்வி சாராத அம்சங்கள் இரண்டையும் உள்ளடக்கிய மாணவர்களின் தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு. கண்டினியூஸ் அண்ட் ஹாலிஸ்டிக் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் encompassing both scholastic and non-scholastic aspects. கற்றலில் உள்ள சிரமங்கள் அல்லது குறைபாடுகளை அடையாளம் காண பயன்படும் சோதனை எது? கண்டறியும் சோதனை, டயக்னோஸ்டிக் டெஸ்ட். எதிர்கால செயல்திறனை கணிக்க பயன்படும் சோதனை வகை எது? முன்கணிப்பு சோதனை, ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட். ஒரு சாதனை கணக்கீட்டு தெரிவின் தரப்படுத்தலில் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை எது குறிக்கிறது? வெயிட்டேஜ்களின் அட்டவணை, டேபிள் ஆஃப் வெயிட்ஸ். வினாத்தாளை உருவாக்குவதற்கான விரிவான திட்டத்தை எது வழங்குகிறது? அதில் உள்ளடக்க பகுதி, கற்றல் நோக்கங்கள் மற்றும் கேள்வி வகைகள் ஆகியவை அடங்கும். நீல அச்சு அப்படிங்கிறது ப்ளூ பிரிண்ட். ஒரு தேர்வில் உள்ள ஒவ்வொரு கேள்வியின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்ய பயன்படும் முறை எது? உருப்படி பகுப்பாய்வு, ஐட்டம் அனாலிசிஸ். உருப்படி பகுப்பாய்வில் ஒரு கேள்விக்கு சரியான பதில்களை அளிக்கும் மாணவர்களின் சதவீதத்தை எது குறிக்கிறது? சிரமத்தின் குறியீடு, டிஃபிகல்ட்டி இன்டெக்ஸ். ஒரு கேள்வி உயர்திறன் கொண்ட மாணவர்களையும் குறைந்த திறன் கொண்ட மாணவர்களையும் எவ்வளவு திறமையாக வேறுபடுத்துகிறது என்பதை உருப்படி அப்பகுப்பாய்வில் எது குறிக்கிறது? பகுப்பாட்டின் குறியீடு, டிஸ்கிரிமினேஷன் இன்டெக்ஸ். மதிப்பீட்டிற்கான கருவிகளில் மாணவர்களின் செயல்திறனை நேரடி கண்காணிப்பின் மூலம் சேகரிக்கப்படுவது எது?
கவனிப்பு, அப்சர்வேஷன். மாணவர்களின் கற்றல் செயல்முறை மற்றும் தயாரிப்புகளின் தொகுப்பு எது அது காலப்போக்கில் மாணவர்களின் முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுகிறது? போர்ட்ஃபோலியோ. ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது திட்டத்திற்கான செயல்திறன், எதிர்பார்ப்புகளையும் தரங்களையும் விவரிக்கும் மதிப்பீட்டு கருவி எது? ரூப்ரிக்ஸ். கல்விசார் மதிப்பீடு எதனுடன் தொடர்புடையது? பாடத்திட்ட அடிப்படையிலான கற்றல் மற்றும் கல்வி செயல்திறன். கரிக்குலம் பேஸ்ட் லேர்னிங் அண்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அல்லாத கல்விசார் மதிப்பீடு எதனுடன் தொடர்புடையது? பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகள், தனிப்பட்ட குணநலன்கள் மற்றும் சமூக திறன்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் சோசியல் ஸ்கில்ஸ். அடுத்து, ஒரு சோதனை கணக்கீட்டு தேர்வு எதை அளவிடுகிறது? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாணவர் பெற்ற அறிவையும் திறன்களையும் அளவிட பயன்படுகிறது. The knowledge and skills a student has acquired in a specific area. Question number 24. ஏற்கனவே இந்த கொஷின் பார்த்துருக்கோம். ஒரு வினாத்தலை தயாரிக்கும் போது கேள்விகளின் வகைகள், சிரமநிலை மற்றும் மதிப்பின் ஒதுக்கீடு ஆகியவற்றை திட்டமிட பயன்படும் அட்டவணை ப்ளூ பிரிண்ட். ஒரு தேர்வில் கேள்விகளுக்கு எவ்வாறு மதிப்பெண் வழங்குவது என்பதை விவரிக்கும் வழிகாட்டி மதிப்பெண் விசை, ஸ்கோரிங் கீ. மாணவர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய ஒரு குறிப்பிட்ட குணநலன்கள் அல்லது திறன்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்க பயன்படும் கருவி எது? சரிபார்ப்பு பட்டியல்கள், செக்லிஸ்ட். ஒரு குறிப்பிட்ட திறமையின் அளவை பல நிலைகளில் மதிப்பீடு செய்ய பயன்படும் கருவி மதிப்பீட்டு அளவுகோல், ரேட்டிங் ஸ்கேல்ஸ். மதிப்பீட்டு கருவிகளில் மாணவர்களின் வாய்மொழி, தகவல் தொடர்பு திறன் மற்றும் யோசனைகளை புரிந்து கொள்ள எது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது? நேர்காணல், இன்டர்வியூ. சக மதிப்பாய்வுகள், பீர் ரிவ்யூஸ். சக மதிப்பாய்வுகள் மாணவர்களுக்கு என்ன திறனை வளர்க்க உதவுகிறது? பகுப்பாய்வு மற்றும் விமர்சன சிந்தனை திறன், அனலைட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ஒரு சோதனையின் நம்பகத்தன்மையை அளவிட பயன்படும் பொதுவான முறை எது? மறுசீரமைப்பு முறை, டெஸ்ட் ரீடெஸ்ட் மெத்தட். ஒரு சோதனை ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றிய கற்றல் நோக்கங்களை எவ்வளவு சிறப்பாக உள்ளடக்கியது என்பதை எது குறிக்கிறது? உள்ளடக்க செல்லுபடியாகும் தன்மை, கண்டென்ட் வேலிடிட்டி. மாணவர்களின் எதிர்கால செயல்திறனை கணிக்க ஒரு சோதனை எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை எது குறிக்கிறது? கணிப்பு செல்லுபடியாகும் தன்மை, ப்ரிடிக்டிவ் வேலிடிட்டி. ஒரு சோதனை வெளிப்படையாக எதை அளவிடுவதாக தோன்றுகிறது என்பதை எது குறிக்கிறது? முக செல்லுபடியாகும் தன்மை, ஃபேஸ் வேலிடிட்டி. கல்விசார் மதிப்பீட்டில் அளவீடு என்றால் என்ன? மாணவர்களின் குணாதிசயங்களுக்கு எண்களை ஒதுக்குவது. கல்விசார் மதிப்பீட்டில் அளவீடு என்பது, மெஷர்மெண்ட் என்பது மாணவர்களின் குணாதிசயங்களுக்கு எண்களை ஒதுக்குவது. அசைனிங் நம்பர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். மதிப்பீடு என்பது சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தீர்ப்பு அல்லது முடிவுகளை எடுக்கும் செயல்முறை. தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கலெக்டட் இன்ஃபர்மேஷன். சோதனையின் முக்கிய நோக்கம் என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாணவர்களின் அறிவையும் திறன்களையும் அளவிடுதல். டு மெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இன் எ ஸ்பெசிஃபிக் ஏரியா. மதிப்பீட்டின் ஒரு கொள்கையாகிய அனைவரையும் உள்ளடக்கியது, இன்க்ளூசிவ் என்பது எதை குறிக்கிறது? மதிப்பீட்டு செயல்முறை அனைத்து வகையான மாணவர்களுக்கும் அவர்களின் வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் பொருந்த வேண்டும். The evaluation process should be suitable for all types of students regardless of their differences. ஒரு நல்ல சோதனையின் பண்புகளில் எது சோதனை முடிவுகள் காலப்போக்கில் நிலைத்தன்மையுடன் இருப்பதை குறிக்கிறது? நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. ஒரு ஆசிரியரால் வகுப்பறையில் கற்பித்தல் கற்றல் செயல்முறைக்கு வழிகாட்டவும் மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படும் மதிப்பீடு வகை எது? வடிவமைப்பு மதிப்பீடு, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ஒரு மாணவர் ஒரு பாடத்தை படிக்க தொடங்கும் முன் அவரது முந்தைய அறிவு மற்றும் திறன்களை மதிப்பிடுவதற்கு பயன்படும் மதிப்பீடு எது?
இடமறி மதிப்பீடு, பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன். ஒரு வினாத்தாளின் நீள அச்சு பொதுவாக எத்தனை பரிமாணங்களை கொண்டுள்ளது? 3. அந்த 3 பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம், கற்றல், நோக்கம், கேள்வி வகை. உள்ளடக்கம், கற்றல், நோக்கம், கேள்வி வகை. ஆப்ஷன் சி 3. கண்டென்ட், லேர்னிங் ஆப்ஜெக்ட், டைப்ஸ் ஆஃப் கொஷின். உருப்படி பகுப்பாய்வில் ஒரு கேள்வி மிகவும் எளிமையாக இருக்கும்போது சிரமத்தின் குறியீடு என்னவாக இருக்கும்? உருப்படி பகுப்பாய்வில் ஒரு கேள்வியானது மிகவும் எளிமையாக இருக்கும்போது அந்த சிரமத்தின் குறியீடானது 1க்கு அருகில் இருக்கும். 1க்கு அருகில் இருக்கும். ஒரு நல்ல பகுப்பாட்டின் குறியீடு என்னவாக இருக்க வேண்டும்? நேர்மறை மற்றும் 1க்கு அருகில். நேர்மறை மற்றும் 1க்கு அருகில். பாசிட்டிவ் அண்ட் க்ளோஸ் டு 1. அடுத்து, மதிப்பீட்டிற்கான கருவிகளில் மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் நடைமுறை திறன்களை மதிப்பீடு செய்ய எது சிறந்தது? போர்ட்ஃபோலியோ. ஒரு மாணவரின் ஒரு குறிப்பிட்ட நடத்தையின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை அளவிட பயன்படும் கருவி எது? மதிப்பீட்டு அளவுகோல், ரேட்டிங் ஸ்கேல்ஸ். கல்வி மதிப்பீட்டின் ஒரு முக்கிய அம்சம் எது? இது கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் அனைத்து அம்சங்களையும் மதிப்பீடு செய்வதை உள்ளடக்கியது. ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மாணவர் முன்னேற்றத்தை தவறாமல் கண்காணிக்க உதவும் மதிப்பீட்டின் கொள்கை தொடர்ச்சியான மதிப்பீடு, கண்டினியூஸ் எவாலுவேஷன். கல்விசார் மதிப்பீடு பொதுவாக எதனுடன் தொடர்புடையது? கல்விசார் செயல்பாடுகளில் மாணவர்களின் செயல்திறன். ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ். அல்லாத கல்விசார் மதிப்பீடு பொதுவாக எதனுடன் தொடர்புடையது? மாணவர்களின் அணுகுமுறைகள், மதிப்புகள், குழுப்பணி மற்றும் தலைமைத்துவ திறன்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ், டீம் ஒர்க் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இந்த வீடியோவோட கடைசி கொஷின், ஒரு சாதனை கணக்கீட்டு தேர்வின் இறுதிப்படி என்ன? அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். உருப்படி பகுப்பாய்வு ஐட்டம். இது அதோட பார்த்தீங்கன்னா இந்த 7th சாப்டருக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஒரு 50 கொஷினுக்கு பார்த்துருக்கோம். இதேமாரி நான் 2 வீடியோ இருக்குது. ஒரு 150 கொஷின் இருக்குது. இதில் கொஞ்சம் கொஷின் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது மாதிரி இருக்கும். அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ்லாம் எதுக்காக அது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் மீதி இருக்க கொஷின் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7th யூனிட் முடிஞ்சிடும். 7th யூனிட் முடிஞ்சோடனே இதோட PDF வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் எதாவது கரெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.